காலையிலே ஒரு 5:30 மணிக்கா எழுந்திரிச்சு நேராக நம்ம டீ கடைக்கு வண்டியை விட்டேன். இன்றைக்கி லேட்டாக தான் நண்பர்களே போனேன். அது இல்லாமல் டவுட்லேயே தான் போனேன். அண்ணன் டீ கடை வேறு இருக்கா இல்லையான்ட்டு கரெக்டாக வச்சுருந்தார் டீ கடையை. அண்ணனுக்கு வேறு உடம்பு முடியலன்னு சொன்னார். அதனால தான் நேற்று விடுமுறை எடுத்துட்டேன்பா அப்படின்னு சொன்னார். சரிண்ணான்ட்டு நானும் ஸ்டேடியத்துக்கு நேராக வந்துட்டு ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது காலிஸ்தானிக்ஸ் கற்றுக்கிறதுல 4:36 வீடியோ தான் இது. இன்றைக்கி ஸ்கில் டே தான் நண்பர்களே. ஹேண்ட் ஸ்டாண்டு முன்ன மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ தான் நண்பர்களே புரியுது. இடையில கேப் விட்டாலே நம்மளுக்கு எந்த ஸ்கில்லுமே ஒட்ட மாட்டேங்குது கையில். கண்டினியூவாக கொண்டு போயிட்டு இருந்தால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நண்பர்களே ஹேண்ட் ஸ்டாண்டில். நீங்களே பாருங்கள். அப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடைய கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். ஏன்னா கையில் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நடக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்டு புஷ்அப் பண்ணி பார்ப்போம் வருதா என்னான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பாதி பண்ணிட்டேன். மீதி பண்ணுறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, போக போக அப்படியே அதையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்போ லிவரும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம காலிஸ்தானிக்ஸில் கற்றுக்கிட்ட முதல் ஸ்கில்லு இந்த ஸ்கில்லு தான் நண்பர்களே. ரொம்ப ஈஸியான ஸ்கில்லு. ஒரு 2-3 நாள்லேயே கற்றுக்கலாம். தலை தெரியாததுக்கு மன்னிச்சுக்கோங்க, சரியாக கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோவில். சின்ன பிள்ளைங்களாம் ரன்னிங் போயிட்டு இருந்துச்சு. அதையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி, காலை வைடாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹேண்ட் ஸ்டாண்டு அப்படின்னு ட்ரை பண்ணேன். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் நண்பர்களே வருது. சொல்கிற அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு வருது. இது நம்ம ஸ்கில் டேயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். இன்றைக்கி வீடியோவும் அவ்வளோதான் நண்பர்களே. ஏன்னா இதுக்கு மேலே முடியலை. இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. வழக்கம் போல் உட்கார இடத்துக்கு போய் வீடியோவும் எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி நாளைக்கு முடிச்சுக்கிறேன். நீங்களும் டிசிப்ளினாக இருங்க நண்பர்களே. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.